ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது மத்திய அரசு. 25 ஆண்டுகள் பணியாற்றியோர் ஓய்வுக்கு முன்பு 12 மாதங்களில் பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறலாம். அமைச்சர் ஏவாவேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த். மேலிட உத்தரவில்லாமல் கலைஞர் கருணாநிதியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்திருக்க மாட்டார். இப்போ ராஜ்நாத் சிங்கை ஒரு பத்தி ½ an hour ஒரு பேசிருக்காங்கன்னு சொன்னா அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். சென்னையில் நடைபெற்ற கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களை பள்ளி மாணவர்களுடன் ஒப்பிட்டு கலகலப்பாக பேசிய நடிகர் ரஜினிகாந்த். பள்ளிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன். துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். சீனியர்களை நன்றாக சமாளிப்பதற்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ என்றும் முதல்வருக்கு ரஜினி பாராட்டு. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அமைச்சர்கள் குறித்த ரஜினியின் அறிவுரைகளை புரிந்து கொண்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பயப்பட வேண்டாம், உஷாராக இருப்பேன் என்றும் பதில். சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம், எதிலும் நான் தவறிவிட மாட்டேன், எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன். யாருடைய நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தடை இல்லை என அனைத்துலக முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும், அதுல உயர்வு தாழ்வு இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையா இருந்தது இல்லை. திருக்கோயில் கருவறைக்குள் பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு அரசின் சாதனைகளுக்கு மணிமகுடமாக முத்தமிழ் முருகன் மாநாடு அமைந்துள்ளதாகவும் உரை. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்ற ஜப்பான் பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. Muruga, Muruga. From Japan. So super. Love Lord Muruga. Yeah. மதத்திலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் என்பதே மதச்சார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படை. மத அடிப்படையிலான விழாக்களை அரசின் சார்பில் நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என எக்ஸ் பக்கத்தில் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் கே. பாலகிருஷ்ணன் பதிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இயக்குநர் நெல்சனிடம் காவல்துறை விசாரணை நடத்தியதாக தகவல். வாழ்நாளில் காவல்துறை தன்னிடம் பேசியதே இல்லை என நெல்சன் மறுப்பு. தேனி மாவட்டம் கம்பத்தில் அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை வனத்துறையினர் பிடிக்காததால் அதிருப்தி. வாக்குவாதத்தில் ஈடுபட்ட குடியிருப்பு மக்கள். பொறியியல் படிப்புகளில் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு. இந்த ஆண்டு இறுதியிலும் அடுத்த ஆண்டு ஏப்ரலிலும் நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் திட்டம்.
மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு அனைத்து முயற்சிகளையும் செய்யும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே நேற்று நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பேருந்துகள். ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 22 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் தொடங்கியது ஃபார்முலா 4 கார் பந்தயம். முதல் போட்டியில் வெற்றியை வசமாக்கியது கோவா அணி. மிஸ் இந்தியா போட்டிகளில் பங்கேற்கும் இளம் பெண்களில் ஒருவர் கூட ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினர் இல்லை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திமுகவில் உள்ள பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயமல்ல என்று ரஜினிகாந்த் கலகலப்பாக கூறிய நிலையில் இந்த விஷயத்தில் தான் எப்போதும் உஷாராகவே இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரஜினிக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார். திமுக முன்னாள் தலைவரும் மறைந்த முதலமைச்சருமான கருணாநிதி குறித்து அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட முதல் பிரதியை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். சிப்பிக்குள் முத்தாய் முத்துவேலரின் அருந்தவ புதல்வரின் வாழ்வியல் பக்கங்கள் தாங்கிய கலைஞர் எனும் தாய் நூல் இப்போது அவையோர் முன்பு வெளியிடப்படுகிறது. பின்னர் விழாவில் பேசிய நடிகர் ரஜினி, அனைவராலும் பாராட்டப்படுபவர் கருணாநிதி எனவும் கலைஞர் கருணாநிதி குறித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அரை மணி நேரம் பாராட்டி பேசியதையும் குறிப்பிட்டார். ஒரு அரசியல் வாக்கிய இப்போ ராஜ்நாத் சிங்கே ஒரு பற்றி ½ an hour அவர் பேசியிருக்காங்கன்னு சொன்னா அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். சிவாஜி படம் குறித்து கருணாநிதி தன்னிடம் கூறிய நினைவை நடிகர் ரஜினி பகிர்ந்து கொண்டார். மொத்தம் அரசியல்வாதிகளை சாடி அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி, லஞ்சத்தை பற்றி சொல்லி அது எடுத்த படம். அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் அந்த படத்தை பார்த்தாங்க. உயர்மத்தவர்கள் சொன்னாங்க, சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம், இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்திலே உட்காந்து பார்க்குறீங்களே அப்படின்னு. படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, அப்படியே பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒழிக்கணும், நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சுட்டார். அந்த மூச்சில் பல 1000 விஷயங்கள் இருந்தது. தொடர் தேர்தல் வெற்றியே முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஆளுமைக்கு சான்று என கூறிய ரஜினி, புதிய மாணவர்களை சமாளித்து விடலாம், ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது கடினம் என மூத்த அமைச்சர்களை குறிப்பிட்டு கலகலப்பூட்டினார். இதனால் அரங்கமே சிரிப்பலையால் குலுங்கியது. ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அசாத்தியமானவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு,
கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. ரஜினியின் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் எப்பொழுதும் ஜாக்கிரதையாகவே இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனந்திறந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில என்னை விட வயது அவருக்கு ஒரு வயது கூட தான். அதனால அறிவுரையும் சொன்னார். அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம், எதிலும் நான் தவறிவிட மாட்டேன், எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன். அனைவரிடமும் தாய் உள்ளத்தோடு அன்பு பாராட்டியவர் கலைஞர் கருணாநிதி என்றும், தனக்கு மட்டுமல்ல லட்சோப லட்சம் பேருக்கு தாயாய் தந்தையாய் இருந்தவர் எனவும் முதலமைச்சர் கூறினார். எனக்கு தந்தை மட்டுமல்ல தாயும் அவர்தான். எனக்கு மட்டுமல்ல ஏவாவேல் அவர்களைப் போல லட்சோப லட்ச உடன்பிறப்புகளுக்கு தந்தையாய் தாயாய் தலைவராய் இருந்து நம்மை எல்லாம் வளர்த்து போற்றி அற்புத ஆளுமைதான் தலைவர் கலைஞர் அவர்கள். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவாவேலு 1999 ஆண்டு வெளியான முதல்வன் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என ரஜினிகாந்தை அணுகிய போது, தமிழ்நாட்டில் பெரியவர் கலைஞர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், எனவே முதல்வன் படத்தில் நான் நடித்தால் சரியாக இருக்காது என கூறி விலகியவர் ரஜினிகாந்த் என பாராட்டினார்.